மதுரை பாரபத்தியில் நடைபெறும் தவேக மாநாட்டின் மேடை அருகே குவிந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இது குறித்த மேலும் விவரங்கள். தவேகாவுடைய இந்த மாநாட்டின் மேடையில் அமர்ந்திருந்த தவேகாவுடைய மாவட்ட நிர்வாகிகள் தற்போது பவுன்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்கள் யாரும் மேடைக்கு மேலே ஏறக்கூடாது என்ற அடிப்படையில பாதுகாப்பு ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் அந்த வைக்கப்பட்டிருக்கூடிய தடுப்புகளை பாதுகாப்பாக பார்த்து கொண்டும் அதன் மேல் யாரும் ஏற விடாமல் தற்காத்தும் வந்தார்கள். இந்த சூழல்ல மாவட்ட செயலாளர்கள் மேடையில் அமர்ந்த நேரத்தில் தற்பொழுது தொண்டர்கள் அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடிய சூழல்ல அந்த தடுப்புகளை பாதுகாத்து வந்த பவுன்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநாட்டின் மேடையில் தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என பவுன்சருடன் வாக்குவாதம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. தங்களிடம் பாஸ் இருப்பதாக கூறி தவேக மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் அந்த வாக்குவாதத்துக்கு இடையே தவேக தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. மேலும் அவர்கள் அந்த பவுன்சர்கள் அங்க இருந்த காவல் பணிக்காக இருந்த தனியார் பாதுகாவலர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்த நேரத்துல உள்ளே செல்வதற்காக அவர்கள் வேகமாக முந்தியடிக்கும் பொழுது அங்கு அமைக்கப்பட்டிருந்த 8 அடி உயர தடுப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது தகர்ந்து தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தடுப்பதற்காக தனியார் பாதுகாவலர்கள் சொல்லக்கூடிய பவுன்சர்கள் அவர்களை தடுத்து கட்டைகள் மூலமாக தடுத்து நிறுத்துகின்றனர். இருந்த போதும் அது பயனளிக்காமல் பெருவாரியான ரசிகர் தொண்டர்கள் கூட்டம் அந்த தடுப்புகளை மீறி உள்ளே சென்றிருக்கிறார்கள். என்று அந்த மாநாட்டுக்கு பந்தலில் மைய பகுதியாக இருக்கக்கூடிய முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மேடைக்கு பின்புறத்தில் தான் விஜய் தற்பொழுது கேரவன்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவரை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் இதுபோல் நடந்து கொண்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. மாநாட்டு திட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் எந்த வகையிலும் வேறு திசைக்கு செல்லாமல் அவர்கள் மாநாட்டின் முழு கவனத்துடன் இருக்க முடியும். அதே நேரத்தில் அவர்கள் சுலபமாக உள்ளே வந்துவிட்டு வெளியே செல்வதற்குமாக முன்பக்கத்தில் மட்டும் 7 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த 7 நுழைவாயில்கள் வழியாக மட்டுமே தான் தொண்டர்கள் உள்ளே வரவோ வெளியே செல்லவோ முடியும். மற்றபடி முழுவதுமாக மற்ற பகுதி முழுவதும் 3 திசைகளிலுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தடுப்புகளை தகர்த்து விட்டு அவர்கள் நேரடியாக மாநாட்டு திடல்ல மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மேடையை நோக்கி ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த காட்சிக்கு மிக முக்கிய காரணம் மாவட்ட செயலர்களுடன் பவுன்சர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டிருந்த நேரத்தில் தான் இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. மேடைக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு பக்கம் அமைக்கப்பட்டிருக்கூடிய 8 அடி உயர தடுப்புகளை அவர்கள் தகர்த்து விட்டு உள்ளே ஓடி இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஏனெனில் பல மாவட்ட செயலர்களுடன் வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலர்களுடன் மேடைக்கு செல்ல வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் பலர் மேடை மேல் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல மாவட்ட செயலருடன் வந்திருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நெருக்கமானவர்கள் மாவட்ட செயலாளர் அமர்ந்திருக்கக்கூடிய அதே மேடைக்கு செல்ல வேண்டும், அவருடன் பேச வேண்டும், அவருடன் அந்த மேடைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்த போது அங்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் அவ்வாறு அனுமதிக்கப்பட முடியாது, பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட முடியும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தங்களிடம் பாஸ் இருக்கிறது என்று உள்ளே அனுமதிக்க கோரி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல திடீரென அங்க இருக்கக்கூடிய தடுப்பானது தகர்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் உடனடியாக அங்க பாதுகாப்பில் இருந்த பவுன்சர்கள் அந்த தடுப்புகள் தகர்க்கப்பட்ட வழியாக தொண்டர்கள் ஊடுருவதை தடுக்க முயற்சித்த போதும் சிலர் அந்த தடுப்புகளை மீறி மேடைக்கு அருகே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த தடுப்புகள் மீது அவர்கள் ஒவ்வொருவராக ஏறுவதையும் பார்க்க முடிகிறது. 8 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகளை கூட அவர்கள் லாபகமாக ஏறி தாவி அந்த மாநாட்டினுடைய முக்கிய பகுதியான மேடைக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே போன்று 8 அடி உயர தடுப்பு தான் விஜய் நடந்து வரக்கூடிய ரேம்ப் பகுதிக்கு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடுப்பு அல்ல, 2 தடுப்பு, ஒன்றின் பின் ஒன்றாக 2 தடுப்பு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் இதுபோல் யாரும் ஏறிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தான் விஜயனுடைய அருகில் இருக்கக்கூடிய இதுல அவர்கள் கிரீஸை தலைவிருந்தார்கள். இந்த சூழல்ல தடுப்பானது தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது மேடைக்கு செல்வதற்காக தொண்டர்களால் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.